அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதிகுணசேகரன் விசாலாட்சியை பிரெயின் வாஷ் பண்ணி தன்னோட கேஸை பற்றி பேச வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாரு. அதுக்காக நந்தினிக்கிட்டேயும் ரேணுகாக்கிட்டேயும் பேசுறதுக்காக நேரம் பார்த்து காத்துட்ருக்காங்க விசாலாட்சி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆலிவர் தேவசகாயமும் அவரோட ஆட்களும் ஜனனியை தேடிட்டு இருக்காங்க. ஜனனியும் சக்தியும் அவங்ககிட்டருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க. அப்போது ஜனனி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சக்தி, நம்ம ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சக்தி கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் ஆலிவர் தேவசகாயம் அவங்களோட ஆட்களுக்கு கால் பண்ணி ஜனனியும் சக்தியும் காலைல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க, நீங்கள் அவங்கள அங்கே வச்சே முடிச்சிருங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி 48 மணி நேரத்துக்குள்ளே கண்ணை திறப்பாங்கன்னு டாக்டர் சொன்னதாக தர்ஷன் சொல்கிறாரு. அதுக்காக ரேணுகாவும் நந்தினியும் ஈஸ்வரியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு தயாராகிறாங்க. ஆனால் ஞானம் ஏன் அங்கெல்லாம் போகிறீங்க வேண்டான்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு விசாலாட்சி அவங்க வீட்டில் சும்மா தானே இருக்காங்க, போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி நந்தினிக்கும் ரேணுகாக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜனனியும் சக்தியும் பாதுகாப்பாக வீட்டுக்கு வருவாங்களா, அதே நேரத்தில் ஈஸ்வரி எப்போ வீட்டுக்கு திரும்புவாங்க, மேலும் விசாலாட்சி ரேணுகாவே நந்தினியும் பிரெயின் வாஷ் பண்ணி கேஸை வாபஸ் வாங்க வைப்பாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.